அறிஞர்கள் என்ன பேர் வைக்கணுமோ பேர் வைங்க. ஆனால் அது தமிழ்ன்ற வார்த்தையிலேருந்து வரக்கூடாது. இருக்கிறதே காப்பாற்ற முடியல. இதில் எதுக்கு இந்த காணொளி வந்து ரொம்ப முக்கியமான காணொளி என்னன்னா, no Greek graffito, no Arabic, no Latin, nothing, only one inscription in this tomb, and this is a Tamil one. இப்போ எகிப்து நாட்டில் தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதுதான் இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த கல்வெட்டை வந்து சில பேர் தமிழ் பிராமின்னு சொல்கிறாங்க, சில பேர் தமிழிங்கிறாங்க. இது ரெண்டுத்தில் எது உண்மை? எதுவாக இருக்கும்? தமிழ் பிராமியா, இது தமிழியா? இந்த சிக்கலை உடனே தீர்க்க வேணும். அதுக்காக தான் இந்த காணொலி நான் பண்ணுறேன். இது தமிழ் பிராமியும் கிடையாது, தமிழையும் கிடையாது. வட்டெழுத்து இல்லை அந்தந்த பீரியடில் எழுதப்பட்ட வார்த்தைக்கு அதுக்கு ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது தமிழி, அது வந்து ட்ரமிலி, அப்புறம் திராவிடம், இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ திராவிட குடும்ப மொழி, அந்த திராவிட குடும்ப மொழிங்கிறதுல தான் தமிழும் வருது. திராவிட கட்டிடக்கலை, இதை கட்டிய மன்னன் முதலாம் ராஜராஜ சோழன். திராவிட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. இருக்கிறதே காப்பாற்ற முடியல. இதில் எதுக்கு நம்ம வந்து தமிழ் பிராமியா இல்லை வந்து தமிழியா? இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது தமிழ் பிராமியும் கிடையாது, தமிழையும் கிடையாது. இது தமிழ். இதை நீங்கள் தமிழ் தான் சொல்லணும். தமிழ் எழுத்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அது தமிழ் எழுத்து தான். தமிழ் எழுத்தில் அது வந்து ஒரு நெட் எழுத்து. அதுக்குன்னு ஒரு பேர் ஒன்று, ஒரு வரையறுத்து இப்போ நெட் எழுத்துன்னு வச்சுக்கலாம். நெட் எழுத்துன்னு சொல்லலாம். அது தமிழ் எழுத்து. இவ்வளோ கோடி வருஷம் ஆனாலும் அது தமிழ் தான். நீங்கள் இந்த காணொலி பார்த்துட்டு யாரும் இனிமேல் தமிழ் பிராமி இல்லை தமிழி அப்படிங்கிறத பேசாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அது தமிழனா அந்த வந்து தமிழியன் மாறும். தமிழியன் 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 திராவிடம்னு மாறும். Dravidian மொழி, Dravidian language, the Dravidian languages, Dravidian theory, Dravidian language, the Dravidian language. அப்போ தமிழி வேற, தமிழர் வேற அப்படின்னு மாறிடும். அதனால இது விளையாட்டுத்தனம் கிடையாது. இது தமிழ் எழுத்து. தமிழ் எழுத்துல நெட் எழுத்து. அதுக்கு அறிஞர்கள் என்ன பேர் வைக்கணுமோ பேர் வைங்க. ஆனால் அது தமிழ்ன்ற வார்த்தையிலேருந்து வரக்கூடாது. அது தமிழ் மொழி, அது எழுத்து, நெட் எழுத்து இல்லை வேற ஒரு எழுத்து. சரியா? இது வந்து எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தமிழிலேருந்து தமிழ் வந்ததா இல்லை தமிழ்லேருந்து தமிழி வந்ததாங்கிற மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம ரத்தம், நம்மளோட இனத்துல இருந்தவங்க கொஞ்சம் மொழி மாற்றி பேசி அது ஒரு 2-3 ஸ்டேட்டு மாறி அது நாடாகி அது ஒரு இனமாக ஆயாச்சு. சரியா? அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இன்னும் இந்த ரிஸ்க் எடுக்கணும்? கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். அதனால் இந்த காணொலியில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பேசுறது தமிழ், நம்ம மொழி தமிழ். அங்கே எழுத கல்வெட்டு தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கு. அது என்ன எழுத்தில் எழுதியிருக்காங்கன்னா நெட் எழுத்தில் எழுதியிருக்காங்க. சரியா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.